தூத்துக்குடி மாவட்டம் எஞ்ஞானபுரத்தில் உள்ள காவல் நிலையம் மற்றும் காவலர் குடியிருப்பு முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தற்போது வரை வெள்ள நீர் வடியாமல் உள்ளதால் போலீசார் யாருமின்றி காவல் நிலையம் மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், இதுகுறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்மையில் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீரானது முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. தற்போது இந்த பெரும்பாலான பகுதிகளில் இந்த வெள்ள நீர் தற்போது வரை வடியாமல் தனி தீவு போலவே காட்சியளிப்பது நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது தூத்துக்குடி மாவட்டம் எஞ்ஞானபுரத்தில் தான் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. அதிலும் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையம் மற்றும் காவலர் குடியிருப்பு பகுதியில் தற்போது இந்த வெள்ள நீரானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தற்போது வரை வடியாமல் இருக்கிறது. மேலும் இடுப்பு அளவிற்கு தண்ணீரானது இங்கு சுமார் 4 நாட்களாக தேர்கின்றது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள் மிகவும் பழமையான கட்டிடங்கள் என்பதன் காரணமாக ஆங்காங்கே விரிசல்கள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த தேங்கி இருக்கக்கூடிய வெள்ள நீரின் காரணமாக இந்த கட்டிடத்தின் சுவர்களும் ஆங்காங்கே பெயர்ந்து இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த குடியிருப்பில் சுமார் 25 காவலர் குடும்பங்கள் வசித்து வந்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்ததன் காரணமாக இங்கிருந்து அனைத்து குடும்பத்தினரும் உயிர் தப்பிப்பதற்காக இங்கிருந்து தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை மற்றும் எடுத்துக்கொண்டு அருகே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் தற்போது குடியமர்ந்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் அருகே இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையத்தில் இருப்பு வைத்திருந்த முக்கிய ஆவணங்களை பணியில் இருந்த காவலர்கள் பத்திரமாக மீட்டு அருகே இருக்கக்கூடிய கடை ஒன்றில் அவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். மேலும் காவல் நிலையத்தில் இருந்த மின்சாதன பொருட்கள், அதாவது கணினி, பிரிண்டர் மற்றும் UPS போன்ற உபகரணங்கள் அனைத்தும் இந்த தண்ணீரில் மூழ்கி முழுவதுமாக சேதமடைந்துள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த குடியிருப்பு வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவலர்களின் சொந்த வாகனங்கள் மற்றும் இந்த காவல் நிலையம் சார்பில் அந்த வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களும் இந்த பகுதியில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் இந்த வெள்ள நீரில் முழுவதுமாக மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி வளாகம் சுற்றிலுமாக காம்பவுண்ட் சுவர் அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேற முடியாத நிலை இருந்ததால் காவலர்கள் இந்த ஒரு பக்கத்தின் சுவற்றை உடைத்து விட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட இங்கு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றுவதற்கான ஒரு வழிவகை இல்லாததன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் தற்போது வெள்ளக்காடாய் தற்போது காட்சியளிக்கிறது. இதை தற்போதுதான் நாம் ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் நேரலையில் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பகுதி அரசு குடியிருப்பாக இருந்த போதிலும் கூட இங்கு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றவோ இந்த பழைய கட்டிடத்தை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் வரவில்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களிலும் கூட இதே நிலைதான் நீடித்து கொண்டிருப்பதாக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்க. இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குளம் அண்மையில் பெய்த இந்த கனமழையின் காரணமாக நிரம்பி அதன் கரை உடைந்து இந்த குடியிருப்புகளுக்குள் இந்த தண்ணீரானது புகுந்ததன் காரணமாக தான் இந்த அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு தரப்பில் ஏற்கனவே இந்த குளங்களை ஆழப்படுத்தி அதன் கரைகளை வலுப்படுத்தி இருந்தால் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது எனவும் இந்த பகுதி மக்கள் தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அரசி சுதன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.